ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:21 AM, டேட் வந்து 3rd May. பார்க்க போகிறது நாளைக்கு மார்க்கெட்டுன்றதை விட அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸாக வாரத்தில் வந்து நான் மார்க்கெட் இறங்கும்னு சொல்லியிருந்தேன். அஃப்கோர்ஸ் இறங்குன்னு சொன்ன மாதிரி இறங்குச்சு. ஆனால் ப்ரீமியம் வந்து பெரிய மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கல. காரணம் நம்ம நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரியில் நிறையா பேர் அதே ப்ரீமியமை வாங்கினதுனால நம்மளால் அந்த ப்ரீமியமை மூமெண்ட்ஸில் ப்ராஃபிட்டில் பார்க்க முடியல. பட் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இறங்குச்சு. ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு எந்த ப்ரீமியம் எடுக்கணுங்கிறது நான் சொல்ல போகிறது இல்லை. அவங்கவுங்க மார்ஜினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த 4ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரையும் வரப்போகிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதில் லாஜிக் என்ன அப்படின்னா, நம்ம ஹோல்டிங்கில் ப்ரீமியம் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை நம்ம எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கோ இல்லை நெக்ஸ்ட் மந்த்தோ எதில் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பிளானிங். ஃபைன். ஸோ நிஃப்டி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மே மாதம் இறங்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. முக்கியமான காரணங்கள் குவார்ட்டர் ரிசல்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது பெரும்பாலுமான கம்பெனிக்கு அப்படிங்கிறதுனால அதை காமிச்சு நிஃப்டியை அவங்க ஸ்ட்ராங்காக காட்டுறாங்க. ஸோ நிஃப்டி பெரும்பாலும் விழறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஓகேங்களா? டக்குன்னு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ 23,750க்கு கீழே வந்ததுன்னா மட்டும் நம்ம புட் ஆப்ஷனை வாங்குறத பற்றி யோசிக்கலாம். அது வரையும் வாங்க வேண்டியது அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த வாலட்டைல கொடுப்பாங்க. இந்த வாரம் வரப்போகிற வாரங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ நான் 1 டே சார்ட் வச்சுருக்கேன். இப்போ 30 மினிட்ஸ் சார்ட் வச்சு பார்க்குறோம். ஸோ இந்த 30 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை இந்த இடத்துல ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ணி ப்ரீமியம் எல்லாம் அடி வாங்க வச்சுருவாங்க. ஸோ நம்ம வந்து நெருக்கத்தில் லோ ப்ரைஸில் போய் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. புரியுதுங்களா? ஸோ நம்ம எது ஸ்டாப் லாஸாக வைக்கிறோமோ அந்த ஸ்டாப் லாஸை தான் அவங்க டார்கெட்டாக வச்சு ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க கீழே இறங்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு அந்த வாலட்டைலை வந்து அவங்க கிளியராக மெயின்டைன் பண்ணுறாங்க. நிஃப்டியில் போன வாரம் நம்ம அதை ஃபேஸ் பண்ணோம். இந்த வாரமும் அதை தான் ஃபேஸ் பண்ணுவோம். ப்ரீமியம் இறங்கும், ஆனால் ஏறுமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நிஃப்டி வந்து ஆல்ரெடி எட்ஜில் தான் இருக்குது. 23,750ங்கிறது 250 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்டு சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஸோ 23,750க்கு கீழே வந்தால் மட்டும்தான் நம்ம புட் ஆப்ஷனை வாங்குறத பற்றி யோசிப்போம். இன்பிட்வீன் கேப் எல்லாமே வாலட்டைல் தான். ஸோ சின்ன ப்ராஃபிட்டில் நம்ம ப்ராஃபிட், அதாவது ஒரு 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் 10%, 20% ரேஞ்சில் ப்ராஃபிட்டை புக் பண்ணி நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணுறது சேஃபான பொசிஷனாக இருக்கும். இன்னொரு பக்கம் பேங்க் நிஃப்டி இருக்குல்ல, அந்த பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு சரியான பலவீனமாக இருக்காங்க. குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எல்லாமே கொடுத்தா கூட இவங்க நிஃப்டியை கம்பேர் பண்ண சொல்ல அதிக பலவீனமாக இருக்காங்க. ஸோ இந்த மாதம் நம்ம போகிறது புட் ஆப்ஷனை பேங்க் நிஃப்டி இல்லைனா ஃபினான்ஸ் நிஃப்டி எடுத்துக்க போகிறோம். நான் ஏன் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஃபினான்ஸ் நிஃப்டி சஜஷன் பண்ணேன் அப்படின்னா, ஃபினான்ஸ் நிஃப்டியில் ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதாவது நான் 10,000 rupees மார்ஜின் வச்சு அப்போது ஒரு பிடிஎஸ்டி ஒரு 2 days 3 days ஹோல்டிங்ஸ் போகுனா நமக்கு அந்த ப்ரீமியம் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய பிளான். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி என்ட்ரு ஆவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாட் இருக்குது பாருங்கள் 54,350, அது பிரேக் அவுட் ஆன பிறகு நான் புட் ஆப்ஷன் நான் எடுப்பேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், நிஃப்டியும் அதே மாதிரி தான் இருக்குது, பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தானே இருக்குது. ஸோ நிஃப்டிலையும் உங்களுக்கு இதே மாதிரி தானே இருக்குது. ஸோ நிஃப்டி நீங்கள் 23,750 சொல்கிறீங்க, பேங்க் நிஃப்டி சின்ன ஸ்பாட் சொல்கிறீங்களே. ஸோ இது இறங்குச்சுன்னா அதுவும் இறங்க தானே போகுது, அப்போ நம்ம ஏன் நிஃப்டி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி தான் உங்களுக்கு ரைஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி இந்த குவார்ட்டர் ரிசல்ட் அப்படிங்கிறது பேங்கிங் ஸ்டாக்ஸுக்கு கம்மியாக இருக்குது ப்ராஃபிட்டு. ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ் அதிகமாக ஃபால் ஆகிறதுக்கும் அதிகமாக கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றனால நான் பேங்க் நிஃப்டியை முக்கியத்துவமாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நிஃப்டியை கம்பேர் பண்ண சொல்லும். அதனால தான் நம்ம நிஃப்டியை ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்க சார், பேங்க் நிஃப்டியை ஈஸியாக ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கலாம். ஸோ 54,12300 பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட அடுத்த டார்கெட்டு நேராக 50,000 தான். 50,000க்கு கீழே வரணுங்கிறது என்னோட ஓவரால் டார்கெட்டு. ஓகேங்களா? ஓவரால் டார்கெட்னா இந்த மாத கடைசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு இந்த ஸ்பாட்டுக்கு வருவாங்க. ஸோ ஏன்னா இது ஆல்ரெடி இந்த கிராஸ் லைனை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இது ஒரு கிராஸ் லைன் போகுது பார்த்தீங்களா, இந்த கிராஸ் லைன் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ட்ராப் அது
மார்க்கெட் மேலே ஏற மாதிரி காட்டுறது வந்து ட்ராப்பு. ஸோ அவங்க திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேபிளைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் சடனாக கீழே அடிப்பாங்க. அப்போ நம்ம மறுபடியும் வாங்கணும் அப்படின்னா அடுத்த டார்கெட் அவங்க 42,800 வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை 2 இடத்துல புட் ஆப்ஷன் வாங்குவோம். இங்கே ஒரு புட் ஆப்ஷன் வாங்கலாம், இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை பிரேக் கிராஸ் லைன் அந்த எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 500 ரேஞ்ச் வருது. 50 to 500 பிரேக் அவுட் ஆன பிறகு மறுபடியும் இன்னொரு புட் ஆப்ஷனை நம்ம வாங்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இதுதான் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும். சரி, நான் ப்ரீமியம் எப்படி எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ் லைன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வால்யூம். நம்பர் ஆஃப் வால்யூம் யூசர்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்க, சாரி, ஸோ நம்பர் ஆஃப் வால்யூம் யூசர்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்கங்கிறத அது காட்டும். ஸோ நம்ம பார்க்க போகிறது புட் ஆப்ஷனுங்கிறதுனால நம்ம முடிஞ்ச வரையும் எவ்வளோ கீழே போகிறோமோ அவ்வளோ கீழே போகணும். ஸோ 427 430 ரேஞ்ச் போயிட்டுருக்கு. ஸோ இதோட மார்ஜின் வந்து நமக்கு ஸோ 12,810 வருது. ஸோ இது யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். 341 ப்ரீமியம் யூஸ் பண்ணலாம், 270 ப்ரீமியம் யூஸ் பண்ணலாம். ஸோ 270 50% தான். ஸோ நான் அந்த ப்ரீமியம் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். நான் எப்போ வாங்குவேன்னு சொல்கிறேன். ஒன்று 150 கிட்டக்க வாங்கணும், இல்லைனா இது இந்த ஸ்டேஜ் பிரேக் அவுட் ஆகணும். இது 428ங்கிறது ட்ராப் பொசிஷன் இல்லையா? இந்த 428 சடனாக ஏறிட்டு 400 வரையும் போயிட்டு இப்போ 270 கிட்ட வந்துட்டாங்க பாருங்கள். ஸோ அவங்க ஒன்று நம்ம இருக்கிற அந்த பழைய லோவஸ்ட் ப்ரைஸ்க்கு வரணும், அப்படி இல்லைனா இந்த ஸ்பாட் பிரேக் அவுட் பண்ணி போகணும், 435 பிரேக் அவுட் பண்ணி போகணும். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஹை ப்ரைஸில் வாங்குகிறோம், இந்த 435 பிரேக் அவுட் ஆகுது வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு ஸ்டாப் லாஸ் கிடையாது. ஸோ நம்ம கீழே இறங்க இறங்க ஆவரேஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் நீங்கள் கீழே வந்த பிறகு வாங்குறத முக்கியத்துவம் கொடுங்க. கீழே வர்றது வாய்ப்பு கிடைக்குதா இல்லையாங்கிறது நமக்கு லைவ் ட்ரேடிங் அப்போ தான் நமக்கும் தெரியும். சப்போஸ் நான் அதை வந்து உங்களுக்கு டெலகிராமில் போடுறேன். ஓகே, ஸோ ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் நிஃப்டி போகலாம். ஃபினான்ஸ் நிஃப்டி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இந்த மாதிரி வால்யூம்ஸ் பார்க்கலாம். வால்யூம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 123 பார்க்கலாம். அதுக்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வேரியஸ் ஆகும். 136 131, ஏன்னா ஒரு லாட் வந்து 120 பாயிண்ட்ஸு. ஸோ இது நல்ல வேரியஸ் வரும். ஸோ பை ப்ரைஸ்க்கோ செல் ப்ரைஸ்க்கோ, ஏன்னா இப்போ ஃபின் நிஃப்டிலாம் வந்து அந்தளவுக்கு யாரும் ட்ரேடர்ஸ் கிடையாது, அதனால் ஏறும், பல்காக ஏறும், ஆனால் பை ப்ரைஸ் ஏறி இருக்குமே தவிர செல் ப்ரைஸ் ஏறி இருக்காது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ப்ரீமியமை பிக் பண்ணணும். முடிஞ்ச வரையும் சென்டர் பாயிண்டில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, ஏடிஎம் அட் த மணியில் எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ஃபின் நிஃப்டிக்கு. ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது இல்லை. நான் சொன்ன மாதிரி நிஃப்டி கீழே இறங்காது, குவார்ட்டர் ரிசல்ட்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம நிஃப்டியில் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது கரெக்ஷன்ஸ் மோடுக்கு வந்துடுச்சு. ஒரு சில ஸ்டாக்ஸ் கீழே இருந்து மேலே ஏறிச்சு, நம்ம அதெல்லாம் ப்ராஃபிட்ஸில் பார்த்தோம். நெருக்கத்தில் நமக்கு வந்து ஜெய் பாலாஜி, அதுக்கப்புறம் ஒரு 2-3 கம்பெனிஸ் நான் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸிட் ஆகிடுங்கன்னு உடனே சொல்லிட்டேன். மார்க்கெட்டு பலவீனமாக இருக்குது, அதனால் அதை விட்டு எக்ஸிட் ஆகிடுங்க அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் டெலகிராமில் போய்ட்டு நம்மளது காகா ஷேர் 1ன்னு வரும். ஸோ இது ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் நான் ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன் கண்டென்ட்லாம், ஏன்னா அப்படி இருக்க வேண்டாம், அது ஹேக்கிங் மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாம் ப்ரீவியஸ் சேனல் அதனால தான் போயிடுச்சு. அதில் 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ ட்ரெண்டிங்னு பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணிங்கனாலே நாட்கோ பார்மா ஓடிட்டுருக்கு, ஜெய் பாலாஜி எக்ஸிட் ஆக சொல்லிட்டு, பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே எக்ஸிட் ஆக சொல்லிட்டோம். ஸோ எதுவுமே நம்ம ஹோல்ட் பண்ணல, சரேகாமெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணல. ஏவிஏ பாலிமர்ஸ் ஆல்மோஸ்ட் 21 வரையும் போனாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக 18.90 வர சொல்லி எக்ஸிட் ஆகிட்டேன். ப்ராஃபிட் ஸ்டாக்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அது என்ன ப்ரைஸ் போச்சுன்னு நான் பார்க்கல. மேபி வி see that too. ஸோ 19.97 வரையும் போயிருக்காங்க. ஸோ ஏறிட்டு தான் இருக்காங்க, ஆனால் நான் ஹோல்ட் பண்ணலை, ப்ராஃபிட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ புதுசாக யாரும் ட்ரை பண்ண வேண்டாம், அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போதைக்கு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்
ரொம்ப ரேராக ஒரு அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்று கிடைச்சாலே நமக்கு பெரிய விஷயம்தான். ஸோ அதனால் அந்த மாதிரி நேரங்கள் கிடைக்க சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் டெலகிராமில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படியே ரிஸ்க் எடுத்தாலும் நான் சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு தான் ரிஸ்க் எடுப்பேன். ஸோ மற்ற நேரங்கள் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்ஸில் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணலாம். இதில் பெரும்பாலும் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நான் ப்ரீமியம் பிக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இனிமேல் நான் உங்களுக்கு அதில் வந்து ப்ரீமியம் போடாமல் இண்டெக்ஸ் லெவலாக போட்டோன்னா உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரேடிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, லேர்ன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வேணான்னா பண்ணலாம். நாளைக்கு மார்க்கெட் எப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இது எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டோட இம்பேக்ட்டு 10% இருக்கும். ஓகேங்களா? பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக தான் ஓட்டு எப்படி இருக்குன்றதுனால அதோட ரியாக்ஷன், அதாவது சவுத் இந்தியாவில் இருக்கிற பீப்புள் மட்டும் ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் வந்து இறங்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஏன்னா அது நேஷ்னல் இஷ்யூ கிடையாது, இட்ஸ் எ ஸ்டேட் லெவல் இஷ்யூ. ஆனால் நேஷ்னல் இஷ்யூவாக ஸ்டேட் லெவல் பீப்புள்ஸ் திங்க் பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் எப்படி இருக்கும், இறங்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஸோ பிளான் பண்ணாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக சேல் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம். ஆனால் நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ யார் ஜெயிக்க போகிறதுன்னு பார்ப்பாங்க, ரிசல்ட் யாருக்கு ஃபேவராக இருக்குன்னு பார்ப்பாங்க. டிஎம்கேக்கு ஃபேவராக இருக்குன்னா அவங்களுடைய கவனம் ஃபுல்லாக சன் டிவி, ஸ்பைஸ் ஜெட்டு இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி போடலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. ஏடிஎம்கே இருந்ததுன்னா அவங்க இந்த ஹெரிட்டேஜ் ஃபுட் இருக்குல்ல ஆந்திராவது, அதில் மட்டும்தான் குறி வைப்பாங்க. ஸோ இந்த 2 ஸ்டாக்ஸில் மட்டும் நம்ம இன்ட்ராடே 2 to 3 days வரையும் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு மேபி நாளைக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். நாளைக்கும் நாளன்னைக்கும் ஓகேங்களா, அதிகபட்சம் அடுத்த வாரம் வரையும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மீதி எல்லாமே நம்ம செல் சைடு தான் போக போகிறோம், புட் ஆப்ஷன்ஸ் தான் எடுப்போம். ஈக்விட்டி ஆப்ஷன்ஸு எனக்கு ஒரு ப்ரீமியம் மூவ் ஆகுது அப்படின்னா ஃபுல் ஃப்ளெட்ஜில் அது கீழே இறங்குது அப்படின்னா மட்டும்தான் நான் அந்த லெவல்ஸை பற்றி எடுக்க போகிறேன். சின்ன சின்ன என்ட்ரிஸில் நான் எடுத்து எக்ஸிட் ஆகிறதுக்கு டைம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நான் 2 பாயிண்ட்ஸ் சொன்னாலும் 3 பாயிண்ட்ஸ் சொன்னாலும் உங்களுக்கு அந்த மார்ஜின் கம்ஃபர்டபிலிட்டி வரல. ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச வரையும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிற ரேஞ்சஸ் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலகிராம் லிங்க் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ஸ்டாக்ஸில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல அதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆல்கோ ட்ரேடிங்கும் இப்போ இது அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் வாட் வாஸ் தட், ஆல்கோ வெர்சன் அப்படிங்கிற நேமில் அப்ஸ்டாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் இதுக்கெல்லாம் ட்ரேடிங் பண்ணுறதுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கள் குரூப் மூலிமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஸ் பர் செபி நார்ம்ஸ் படியே நமக்கு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் அட்வைசர்ஸை ட்ரேடிங் அண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்னது எதுக்குமே சார்ஜ் கிடையாது. ஆல்கோ ட்ரேடிங்க்கும் எங்களுக்கு எந்த ஃபீஸும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, அந்தந்த சாஃப்ட்வேருக்கு மட்டும்தான் ஃபீஸ் கொடுப்பீங்க. அப்ஸ்டாக்ஸ்லேயே ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா அப்ஸ்டாக்ஸுக்கு தான் ஃபீஸ் கொடுப்பீங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.